எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உப்புமாவே சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களையும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட வச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 3 கைப்பிடி அளவு சோயா சங்கு சேர்க்குறேன். ஒருத்தருக்கு 1 கைப்பிடிங்கிறது சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி செய்கிறது 3 பேருக்கு தாராளமாக வரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பூண்டையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். 4 பல் பூண்டு எடுத்து அதையும் சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அவலை ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா சிவப்பு அவல், ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாத இருக்கிற அவல். இந்த மாதிரி அவல் எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவும் ஊறிடும், நமக்கு நல்ல பொலன்னு இருக்கும். இப்போ இதில் நான் 3 கிளாஸ் அவல் எடுத்திருக்கேன். ஒருத்தருக்கு 1 கிளாஸ் சரியாக இருக்கும். கிராம் கணக்கில் சொல்லணும்னா 150 கிராம் அளவு இருக்கும். இதை நல்லா ஒரு 2 தடவையாவது நல்லா கழுவிடுங்க. ஏன்னா இதில் இந்த உமி, அந்த தூசி இதெல்லாம் இருக்கும், லேசாக அழுக்கு ஏதாவது இருக்கும். அதனால் நல்லா இதை 2 தடவையாவது கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஊற வைங்க. அதிகமாக சேர்த்துற வேண்டாம், ஒரு மாதிரி கொலான்னு ஆயிரும். நமக்கு பொலான்னு வரணும். அதனால் லேசாக தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு வச்சிடலாம், ஊறிட்டுருக்கட்டும். சோயா சங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ஊறி போயிருக்கு பார்த்திங்களா. இதை முதல்ல நம்ம இந்த தண்ணியை வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இதுலேயும் ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசணும். அது மேலே ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், நுரையாக இருக்கும். அதை எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு கையை வச்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா இறுக்கமாக பிழிஞ்சு எடுத்துக்கணும். எல்லா சோயா சங்கையும் இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டு, ஒருவேளை நீங்கள் பெரிய சோயா சங்க் பயன்படுத்துகிறீங்கன்னா 2ஆவோ 3ஆவோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோட சின்னதாக இருக்கிறனால நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக முதல்ல சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடட்டும். நம்ம முதல்ல கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு பற்களை சேர்த்துடணும். பூண்டு அந்த ஒரு மாதிரி பொன்னிறமாக ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே நான் இப்போது ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த மிளகாத்தூள் இருக்கிற பச்சை வாசனை போகணும். அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சோயா சங்கை சேர்த்துக்கலாம். சோயா சங்கில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சோயா சங்குக்கு மாத்திரம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு தான் சேர்க்குறேன், அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். இந்த உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். அந்த சோயா சங்கு உப்பு காரத்தை எல்லாம் இழுக்கணும், அது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ அவல் பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு ஊறி இருக்கு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் தாங்க ஊற வச்சேன், ரொம்ப அதிகமாகலாம் ஊற வைக்கல. இப்போ இந்த அவலுக்கு தேவையான அளவு உப்பை இதில் சேர்த்துடலாம். சோயா சங்குக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். அவலில் இப்போயே இங்கேயே சேர்த்துட்டோன்னா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் உப்பை சேர்த்துட்டு கைகளாலேயே நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போது சோயா சங்கை நம்ம திறந்து பார்த்துடலாம். அதில் உப்பு காரம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம அவலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க ஒரு டைமு. தண்ணி இருக்கும் லேசாக, ஆனால் பரவாயில்லை. நம்ம அவல் அந்த தண்ணியை எடுத்துக்கும். எடுத்து உங்களுக்கு அந்த சரியாக போயிடும். கலந்து விட்டும்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நமக்கு இப்போது தேவையான அளவு கொத்தமல்லி இலை, வேர்க்கடலை, அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். என்ன நட்டு பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம பரிமாற வேண்டியதான். உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உப்பு பத்தலைனா சேர்த்துக்கோங்க, காரம் பத்தலைனா மிளகுத்தூள் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. நிறைய ரெசிபீஸு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி.